World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நன்றி உரை. நன்றி உரை ஆற்றுவதற்கு தர்மசாஸ்திரா ஜோதிடத்தினுடைய நிறுவனராகிய நானே வந்திருக்கேன். ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு 12 மணி நேரம் ஒரு ஜோதிட நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 50,000 பேர் பார்த்துருக்காங்க இன்றைக்கி. ஓகேங்களா? நம்மளுடைய வரலாற்றில் 50,000 பேர் முதல் முறையாக 54,000 பேர் இப்போ ரன்னிங். ஸோ நம்மளுடைய இதில் ஆண்டு விழாவில் கூட இந்த அளவுக்கு வரல. 27,000 28,000 நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி 54,000 பேர் லைவில் பார்த்துருக்காங்க யூடியூப்பில் மட்டும். இது இல்லாமல் ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் தனியாக அங்கேயும் நம்ம போயிட்டு இருந்தது. ஓகே, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய எல்லா பக்கமும் நம்ம தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தது. மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரீச் அப்படின்றது ஒரு விஷயம் வேணும். நீங்கள் எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், ஓகேவா, அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு எப்பொழுது கொஞ்சம் பக்கத்தில் வருதோ அப்போ தான் நீங்கள் உங்களுடைய திறமை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் தேதி 8ஆம் மாதம், ஓகேங்களா, 8 மணி 8 நிமிஷம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டிவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். அந்த டேட்டை பார்க்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், கரெக்டாக கணக்கு போட்டேன். 6 மாதம் எனக்கு கரெக்டாக டேலி ஆச்சு. அப்பா இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார், நம்ம இதை ஆரம்பிப்போம் அப்படின்றத நாங்கள் 4ஆம் மாதமே முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போவே முடிவு பண்ணி தான் அதுக்கான விஷயங்கள் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணதுனால தான் இந்த விஷயம் இப்போ சாத்தியமானது. ஏன்னா நமக்கு எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் யார்ட்டையுமே பணம் வாங்கிறதில்ல, தயவு செஞ்சு செலவை குறைங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 10 லட்சம் 5 லட்சம் உங்கள் கை காசு போட்டு நீங்கள் பண்ணுறீங்க, அதை குறைங்கன்னு சொல்லி நிர்வாக குழு உறுப்பினர்லேருந்து சேவைக்குழு உறுப்பினர்லேருந்து நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஜோதிடர்களுமே ஒன்று நீங்கள் மற்றவங்க மாதிரி வாங்கு, இல்லைன்னா நீ முடிஞ்ச வரைக்கும் செலவு குறைஞ்சிக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கைக்கு வாங்க தெரியவே தெரியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது. ஆனால் சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுடைய விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். நம்மளுடைய டார்கெட் என்ன? ஜோதிடர்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல 2 நாள் பண்ணுவோம், அதை எல்லோரும் ஒரு வாரம் 10 நாள் பரபரப்பாக பேசுவாங்க. இப்போ 6 மாதம் பண்ணுறோம். அடுத்த 6 மாதமும் என்னங்க, இது சார்ந்த பரபரப்புகள் எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இவர் தனிப்பட்ட முறையில் இது அதாவது நம்ம ஒரு உழைப்பு, தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம குறை சொல்லலை, யாரோட இதையும் நம்ம இது பண்ணலை, நம்மளுடைய பாதையை நம்ம தெளிவு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பயணத்தை பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த உழைப்பு. இது தனி மனித உழைப்பு கிடையவே கிடையாது. ஓகே, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் நீங்கள், ஓகே, எனக்கு பின்னாடி இதுக்காக 1 மாதத்துக்கு முன்னாடியே ஏவி ஒர்க்கு ஆல்ரெடி சௌமியா அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை எழுதுறதுக்கு கவிதாமா மிகப்பெரிய ஒரு வேலை. ஓகேங்களா? இது இப்போ எனக்கு என்ன நினச்சுன்னா, அது பழக்கமாயிருச்சு. இந்த ஏவி ஒர்க்லேயோ இல்லை இதுலேயோ ஒரு விஷயத்தில் கூட என்னோடய தலையீடே கிடையாது. எல்லாமே அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் நான் ஓகே நீங்கள் பண்ணிக்கிங்க, ஏன்னா எனக்கு உண்மையான நேரம் இல்லைன்றதான் உண்மை. ஓகேங்களா? அடுத்தடுத்த விஷயங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுக்கான ஒரு ஷெட்யூலில் எனக்கு போயிட்டுருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து என்னுடைய ஏற்கனவே வழிகாட்டல், நான் இப்படி தான் பண்ணுவேன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் எந்த ஏவியுமே நான் பார்க்கல. எல்லா ஏவியுமே அவர்களே அதை சரி பண்ணி அவங்களே திருத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முத்துப்பாண்டி ஏவேந்திர எல்லாமே ஏவி ஒர்க்கு ஃபுல்லாக அவரே பண்ணிட்டார். ஸோ அந்த ஒர்க்கும் நம்ம தொடர்ந்து பண்ணதுனால நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் சரியில்லை. மாதம் ஒரு 20 பேர் 30 பேர் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு பாரம் இல்லை. ஒரே நாள் 2 நாளில் ஒரு 200 பேர்த்த கூப்பிடணும், 200 பேருக்கு ஏவி போடணும், அவங்களுக்கு ப்ளக்ஸ் பண்ணணும், இந்த டென்ஷன் அவங்களுக்கு அனுப்பணும். நினச்சி பாருங்கள், முதல்ல வரவேற்கிறதுக்கு ஒரு தடவை கூப்பிடணும், அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு ஒரு தடவை கூப்பிடணும், அப்புறம் ஏவிக்கு நம்ம இது ஃப்ரேம் ரெடி பண்ணுவோம், ஒவ்வொருத்துக்கும் இன்வைட் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணுவோம், அதை அவங்களுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா குரூப்லேயும் ஃபார்வர்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏவி போடணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை நான் அப்பப்போ சைடில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிகிட்டே தான் இருப்போம். இந்த வேலைகளை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜோதிடர்களை, அதாவது தர்மசாஸ்திராவில் நான் ஒருத்தரை கூப்பிட்றேன் அப்படின்னா அது வேல்யூபிளான ஜோதிடர்கள் மட்டும்தான்.
ஓகேங்களா? இங்கே கொள்ளையடிக்கிறவனுக்கு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு வேலையே இருக்காது. 100% நான் சொல்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்தது. தெரியாமல் ஒரு ஜோதிடரை கூட்டிகிட்டு வந்து என் ஆஃபீஸில் உட்கார வச்சு இந்த மீட்டிங்கில் கூட பேச வச்சுட்டேன். அவங்க வந்து பரிகாரத்தில் பணம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் இதில் இப்போ வந்தார், நீங்கள் தான் காட்டினீங்க, உங்கள் வழிகாட்டலனால நான் அவரோட தொடர்பு கொண்டோம், அவர் வந்து எங்ககிட்ட பணத்தை பிடிங்கிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்கள் யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ என்ன நம்புகிறாங்க. ஸோ நான் ஒருத்தர் அடையாளம் காட்டுறேன் அப்படின்னா அவங்க சரியானவங்களாக இருந்தால் தான் அது நான் இந்த ஜோதிடத்துக்கு செய்யக்கூடிய கைமாறு அப்படின்ற விஷயங்களை நான் பதிவு பண்ணிட்டேன். அதிலிருந்து நம்ம ஏற்கனவே யார்ட்டையும் பணம் வாங்கிறது இல்லை, நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது சரியானவர்களுக்கு மட்டும் தேர்வு செஞ்சு வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது தான். அதனால் எந்த விதமான நெகட்டிவ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம யாருக்கும் எக்காரத்து கொண்டும், ஏன்னா எனக்கு என்ன விஷயம் தெரியுங்களா, வாய்ப்புகள் கொடுக்கறத பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்கிட்ட மாதத்தில் சராசரி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 அப்பாயின்மெண்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா அதில் வரது 20-25 கம்ப்ளைண்ட் வந்துடும். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆகலையா, எனக்கு வெள்ளியில் வேல் வாங்கி கொடு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா, நீ ஒரு 50,000 பணம் அனுப்பு, ஜிபே பண்ணு, உனக்கு நான் அந்த பூஜையை பண்ணுறேன், இந்த பூஜையை பண்ணுறேன். இப்படி ஏமாற்றி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? அந்த ஒரு வாழ்க்கை பண்ணி தான் நம்ம ஜோதிடத்தில் வாழணுமா? நான் என்ன சொல்கிறேன், நீ ஜோதிடத்துக்கு பலன் சொல்லு, வழிகாட்டு, அதுக்கு உண்டான தட்சணை. நீ திறமையானவனாக இருந்தால் 10,000 கூட வாங்கு, தட்சணை என்று சொல்லி வாங்கு. என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு என்னுடைய குவாலிட்டிக்கு நான் 5,000 தான் வாங்குவேன், 10,000 தான் வாங்குவேன். உனக்கு வேணும்னா என்கிட்ட வா, ஓகேவா? அந்த மாதிரி வாங்குறவங்களாம் இருக்காங்க, நான் அதை தப்பு சொல்லலை. அதை அப்படி தான் வாங்கணும். அதுக்கு விருப்பம் இருந்து கட்டி அவங்க வந்து அதில் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த 10,000 உனக்கு தட்சணையாக மாறும். அதில் அவங்க வருத்தப்பட்டு 10,000 கொடுத்தேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா உனக்கு அது சாபமாக மாறும். அதுக்குண்டான நல்லதை கெட்டது நீ அனுபவிச்சுக்கோ. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரிகாரம் என்ற பெயரில் இந்த ஃபோர்ஜரி பண்ணுறதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல ஜோதிடர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஜோதிடம்னாவே பொய், ஜோதிடம்னாவே ஏமாத்திரம், ஜோதிடம்னாவே பரிகாரம், இப்படியே சொல்லி சொல்லி என்ன இருக்குங்க, நல்லா இருக்கக்கூடிய 4 பேருக்கு சேர்ந்து கெட்ட போகிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை சார்ந்த ஒருவரை திட்டும்போது அது எனக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பிரச்சனை. இங்கே எனக்கு என்ன போகுதுன்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அசால்ட்டாக விட்டுறலாம். ஸோ உங்களை திட்டும் போது அது என்ன ஆகுது, அது எனக்கும் சேர்ந்து வலிக்குது அப்படின்ற, ஏன்னா நான் குடும்பமாக நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு அம்மா எங்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாங்க கோயம்புத்தூரில். அவர் இப்போ டிவியில் இல்லை, பேர் வந்து எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேர் சொல்லுமானே, வயசானவர், ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சவர் இல்லை. உங்கள் பையன் 3 நாளில் 3 நிமிஷம் 3 மணி நேரத்தில் செத்து போயிடுவான்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் நீ போய் 1.5 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு வா, இப்படியே உனக்கு வந்து பூஜை பண்ணாதான் நீ பிழைப்ப. அவன் வந்து கையாமையா 1.5 லட்ச ரூபா பணத்தை அனுப்புங்கிறான் அவங்க அம்மாட்ட. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள கேன்வாஸ் பண்ணி அவங்க பையனை கேன்வாஸ் பண்ணி, சரிப்பா 3 நாள் 3 மணி நேரத்தில் 3 நிமிஷத்தில் நீ சாகலை அப்படின்னா அவர் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். ஓகே, இப்போ பார்த்து 1 மாதம் ஆயிடுச்சு, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். சொன்னவன் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பயப்படுத்தி நம்ம எதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் பணம் வாங்கணும்? இது என்ன ஒரு வாழ்க்கை? ஒருத்தர் ஏமாற்றி பயப்படுத்தி நம்ம பணம் வாங்கணுமா? அது 1.5 லட்ச ரூபா, 1 ரூபா 2 ரூபாலாம் இல்லை. ஏன்னா அவன் காரில் போயிட்டான் ஜாதகம் பார்க்க, பதட்டத்தில் போயிட்டான். என்ன பிரச்சனை தெரியுமா? ரோட்டில் போகும்போது ஒரு வந்து வராகம் வந்து முட்டிருச்சு அந்த காரில். வராகமும் ஒன்றும் ஆகலை, காரும் ஒன்றும் ஆகலை, முட்டது தான் பிரச்சனை. அதனால் இவன் ஓரம் போய் நிறுத்திட்டு பயத்தில், ஐயோ பண்ணி முட்டிருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு அந்த பயத்தில் போய் பொண்டாட்டிகிட்ட சொல்ல உடனே போய் ஜாதகம் பார்க்க போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இது கேட்கும்போது நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? இதே அவங்க அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க உயிர் போக கண்டத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒருவேளை என்ன கேட்கல அவங்க என்ன பண்ணுவாங்க? அவன் அடமன் பண்ணுறான், எனக்கு என்ன விட உனக்கு உயிர் மிசியமா, எனக்கு கோடிக்கணக்கு சொத்து ஒழுங்காக எனக்கு பணம் 1.5 லட்சம் அனுப்புங்கிறான் அவன். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல நான் மறுத்து அவனை கேன்வாஸ் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி இது பண்ணி விட்டு சமாதானப்படுத்தி விட்டு 3 நாள் கழித்து நானே ஃபோன் பண்ணுறேன், எப்போ செத்து போயிட்டியான்னு கேட்டேன். புரிஞ்சுதுங்களா? முதல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை ஒழிச்சாவே நம்ம சரியாயிடலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. வாழ்கிறதுக்கு 1000 வழி, பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துக்கலாம். ஏமாற்றி வாழணுன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. அது வந்து என்னென்னா, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன், ஜோதிடன் ஜாதகம் பார்க்கும்போது மட்டும்தான் தலைகுனிய வேண்டும், மற்ற எந்த இடத்துலையுமே தலைகுனியவே கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். உயர்வான இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எதுக்கு ஏன் பிச்சை எடுக்கணுன்றதான் என்னோடய கேள்வி.
எதுக்கு நம்ம பிச்சை எடுக்கணும்? கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நீ எவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம போய் வெளியில் போய் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறது, அது இல்லாமல் இந்த ஏமாத்துறது, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சத்தியமாக 100% மிகப்பெரிய தண்டனை உண்டு. இப்போ கூட நான் வருத்தப்படுறது உனக்கு கிடையாது, உன்னுடைய தலைமுறைக்கு. இந்த வருத்தம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சத்தியமாக இதில் ஏமாற போகிறது நான் கிடையாது. நாளைக்கு உன் தலைமுறை பாதிக்கப்படும் போது தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் இருந்தால் அவங்க வீடு விளங்காமல் போயிடும், வாலாவட்டி ஆயிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும், பசங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, நீ ஏமாத்தினா உனக்கு வரும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வரும். என்னுடைய மாணவர்கள் 6 வருஷத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ பணம் வாங்கு இந்த மாதிரி சேர்த்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணுறவங்கள மேடை ஏற்றிருக்கிறேன்னா முதல்ல எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் கடவுள் வழிபாடை நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன். அதுக்கு மீறி ஒரு சில பேர், சார் நான் ஜாதகம் பார்த்துட்டேன், எனக்கு 7 செவ்வாய், எனக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும், நீங்கள் ஜோசியர் எனக்கு நல்ல ஆளுங்களை சேர்த்து விடு, இப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு அதில் திருப்தி இல்லை, நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் என் பேரை சொன்னீங்கன்னா அவன் சரியான ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பான். அவன் வாங்குறது 5000னா 5000 மட்டும் என் பேரை சொன்னால் வாங்குவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் பேர் எவனா சொன்னாங்கன்னா, யாராவது வாடிக்கையாளர் சொன்னாங்கன்னா, என்ன உனக்கு தட்சணையோ அதை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடு, ஓகேவா? இந்த பக்கம் 5000 அனுப்பு, அந்த பக்கம் 5000 அனுப்புன்ற வேலை என்றைக்குமே கிடையாது. ஸோ இது யார் சில பேர் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட்டில் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகணும், கொடுமுடி போகணும், வாழை மரத்தை தாழ் வெட்டணும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணியாகும் நீங்கள் கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சரி ரைட், நான் அதுக்கு அசப்ட் கிடையாது, வேணும்னா நான் நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் பேசிக்கிங்க, இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இதனால் நிறைய பேருக்கு பொல்லாப்பும் ஆகுது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எங்கே இருக்குதோ அதை அப்படியே சொல்லிடுவோம். ஜோதிடம் வளர்வதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்வோம். ஜோதிடத்தில் தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய முதலாகவும் நாங்கள் இருப்போம். அதை சுட்டி காட்டக்கூடிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்பு உங்கள் தலைமுறைக்கும் இருக்குது, அதில் ஒரு சக ஜோதிடன்ற என்ற முறையில் எனக்கும் அதில் இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த நேரத்தில் தாழ்மையாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கொண்டு, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா திருந்த வழியை பாருங்கள். இல்லைன்னா இனிமேல் தப்பு நடந்ததுன்னா இன்னார் வாங்கினார், இன்னார் செய்தார் அப்படின்னு யார் மூலிமா வாங்கினாங்க, அவங்க ஜிபே நம்பர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் அடித்தாங்கன்ற அவங்களேருந்து டேட்டு போட்டு உங்கள் பேரை போட்டு கழுவி ஊற்றுவேன், ஓகேவா? இதை தாங்க தயாராக இருந்துக்குங்க, ஓகேங்க? எனக்கு இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப பிடிக்கும். அதை கண்டிப்பாக இனி நடக்க போகுது. ஏன்னா இதை கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சு. நமக்கு என்ன போகுது, யாரும் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு 10ஓட 11 இருக்கிற ஆள் நான் கிடையாது, ஓகேங்களா? தயவு செஞ்சு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களை தயவு செஞ்சு, இது ஜோதிடர்களுக்கு மட்டும் கிடையாது, பெற்றோர்களுக்கும் தான், ஏமாறாதீர்கள். அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொன்னாங்கன்னா யாரும் பணம் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த பணத்தை இல்லாத குழந்தைங்களுக்கு, ஆதரவற்ற எத்தனையோ பேர் இருக்காங்க, அன்னதானமாக போடுங்க, சாப்பாடு போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதில் எந்த விதமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாவே பரிகாரம் தான். அந்த கோயிலுக்கு ஒரு இந்த கோயில் எந்த கோயில், எந்த கர்மாவை நீ மாற்ற முடியும்? மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு போய் இந்த கர்மாவை நான் மாற்றிட முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கோயிலுக்கு போனால் தாகம் எடுக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தான். இதுதான் புரிஞ்சுது. பிரச்சனைகளை குறைக்க முடியாது, பிரச்சனைகளை சமாதானப்படுத்தி கொள்ளலாம். ஓங்கி வர அடி மொல்லமாக விழுவும், இதுதான் பிரச்சனை. இது எல்லாரும் புரியாத வரைக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வழிபாடுகள் கூட இறைவன் நமக்கு மந்திரங்களாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையுமே அதுக்கான ஸ்தலங்கள் இருக்குது. அதை சரியான நேரம் சரியான காலம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி தீபம் போட்டிங்கன்னாவே போதும், ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு பெற்றோர்கள், வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் யார்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, அந்த ஹோமம் பண்ணுறேன் இந்த ஹோமம் பண்ணுறேன் 50,000 கூட 1,00,000 பண்ணதுன்னா ஜாதகம் பார்த்துட்டு தட்சணை கொடுத்துட்டு வணக்கம் போட்டு போயிட்டே இருங்க, ஓகேங்களா? எந்த இதுக்கும் ஏமாறாதீர்கள் என்று மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு, தர்மசாஸ்திரா என்றைக்குமே தர்மத்தின் வழியில் தான் செல்லும் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு, தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய 6ஆம் ஆண்டு 6 மாத ஜோதிட சஷ்டி பெருமிழாவிற்கு அற்புதமான இந்த முதல் நாள் மாத விழாவில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகுத்து பேசியிருக்கக்கூடிய உயர் ராஜநிலை அதிர்ஷ்டாளவுகளையுடைய சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய ஆசிரியர் உயர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும்,
சரவணபவ ஜோதிட அறிவியலத்தினுடைய தலைவர் உயர் திரு வாஸ்து பரணி பாரதி அவர்களுக்கும், கோவையினுடைய அற்புதமான ஜோதிட பேராசிரியர் உயர் திரு பூசி பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், நமது பாரம்பரிய ஜோதிடர் பிரத்யங்கர அருள் மைதிலிமா அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள பேசிய திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கும், திரு குரு கனிமொழி அவர்களுக்கும், திரு சரவணன் சோமசுபரந்தனம் ஐயா அவர்களுக்கும், உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், உயர் திரு பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், உயர் திரு வாஸ்து பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும், உயர் திரு ஸ்ரீராமன் ஐயா அவர்களுக்கும், திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்களுக்கும், திருமதி பரிபூர்ணம் அவர்களுக்கும், திருமதி டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், சதயம் சண்முகராஜா அவர்களுக்கும் மற்றும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய இன்றைக்கி நிறைய பேர் பேசியிருக்காங்க, இதில் இல்லாததும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. தர்மசாஸ்திராவினுடைய பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இந்த அற்புதமான நம்ம சஷ்டி பெருவிழாவில் முதல் நாளாக நிறைவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் 5 நாள் இதே போல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அன்று இன்னும் அதிக ஜோதிடர்களுடன் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம நடத்த இருக்கிறோம். அதற்கு நேரலாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும், என்னுடைய அன்பு மாணவர்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும், நிர்வாகக்குழு சேவைக்குழு உறுப்பினருடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் 12/9/2026 2வது சனிக்கிழமையில் 2வது மாத சஷ்டி பெருவிழாவில் நாம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நிறைவேறுகிறோம், விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து வணக்கம் செலுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம்.